ரெண்டு ஆண்கள் அந்யோன்யமா நெருக்கமா அன்பை பகிர்ந்துக்கிட்டு தனக்குள்ள இருக்கிற மன நெருக்கடிகளை ஒரு கம்ஃபர்டான ஸ்பேஸுக்குள்ள பேசி அதுக்கான ஒரு தீர்வை கண்டுக்கிட்டு எமோஷ்னலி டீப்பான ஒரு கனெக்ஷனோட ஒரு விதமான டச்சோட டெண்டர்னஸோட இருக்கிறத நம்ம சமகாலத்தில் எங்கே பார்த்துருப்போம்? நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டா கூட நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா பையனுக்கிட்ட நம்ம இதை பார்த்துருக்க முடியாது. நம்ம கூட பிறந்த சகோதரர்கள் இந்த மாதிரி நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற ஆண் நண்பர்கள்கிட்ட இதை நம்ம பார்த்துருக்க முடியாது. ஏன் ஸ்கூலில், காலேஜில், பொது வழியில், சினிமாவில் கூட நம்ம இதை பார்க்க விரும்பவும் மாட்டோம், பார்த்துருக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவை ரெண்டு ஆண்கள் ஒன்றா இருக்கிறது, ஐ மீன் எமோஷ்னலி டீப்பான கனெக்ஷனோட இருக்கிறத பார்த்தா நம்ம சமூகத்தோட பொது புத்தியிலிருந்து எழும்புற கேள்விகள் என்ன மாதிரி விமர்சிப்பாங்க? என்ன பொட்ட புள்ளைகள் மாதிரி பொணஞ்சிட்டு கிடக்க, தனியா உன்னால எதுவுமே பண்ண முடியாதா? ஜோடியாத்தான் நொட்டுவீங்களோ? எதுக்கு பொம்பளை புள்ள மாதிரி கண்ணை கசக்கிட்டே இருக்க? பொது வழியில எதுக்கு அழுகுற? எமோஷனலி எதுக்கு இவ்வளவு டிபெண்டா இருக்க? இதுக்கெல்லாமா அழுவாங்க? இதுக்கெல்லாமா இவ்வளவு யோசிப்பாங்க? பி a man, be a real man, don't be a pussy, don't be a homo, don't be a gay, I don't care. அந்த மாதிரி இரு. நம்ம வளர்ந்து வர காலத்தில் நம்ம சமூகம் நம்மளை சுற்றி இருக்கிற ஆண்களை பார்த்து இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவனுங்க எமோஷ்னலி யார் கூடயுமே கனெக்ட் ஆக விடாமல் அவனுங்களை எமோஷ்னலி அன்அவைலபிளான பர்சனாக மாற்றுறத ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கு. அதில் முக்கியமாக ஆண்களோட பழகுறது மட்டும் இல்லை, ஆண்கள் சின்ன வயசில் பொண்ணுங்க கூட பழகுறதையுமே என்ன பொட்ட புள்ள மாதிரி இவளுங்க கூட சுற்றுற அந்த மாதிரி சொல்லி அதை ஒரு விதமாக தனிமைப்படுத்துகிற வேலையை பண்ணிட்டு தான் இருந்திருக்கு நம்ம சமூகம். பேசிக்காக இவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆம்பளைங்க இண்டிபெண்டாக இருக்கணும், எமோஷ்னலி டிபெண்டாக இருக்கக்கூடாது, எமோஷ்னலி அன்அவைலபிளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அன்அவைலபிளாக மாற்றுற வேலையை தான் நம்ம சமூகம் நம்ம குடும்ப அமைப்பு, நம்ம கேபிட்டலிஸ்ட் கல்ச்சர், பேட்ரியார்கி சிஸ்டம் எல்லாமே பல யுகங்களாக செஞ்சுட்டு வருது. ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் டீப்பாக கனெக்ட் ஆக முடியாமல் சக ஹியூமன் பீயிங்கோட ஒரு விதமாக ஜடமாக எதுவுமே தன்னோட லைஃப்பில் நடக்காத மாதிரி அன்றாட லைஃபுக்குள்ளே, அந்த லைஃபோட ஓட்டத்துக்குள்ளே அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க சமகாலத்தில், கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எதையுமே யோசிக்காமல், அதை பற்றி பேசாமல், என்ன நடந்திருக்கு லைஃப்பில் அப்படின்றத பார்க்காம ரொம்ப அன்அவைலபிளாக, எமோஷ்னலி அன்அவைலபிளாக தன்னோட அன்றாடங்களுக்குள்ளே சுருங்கி கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம கன்சியூம் பண்ணுற சினிமா முதற்கொண்டு இந்த ஒரு மஸ்குலினிட்டிக்கான பர்ஃபார்மன்ஸை தான் எம்ப்ரேஸ் பண்ணுது. அதை கன்சியூம் பண்ணுற ஆண்களும் அதை தான் விரும்புகிறாங்க. இப்போ நம்ம சமூகத்தில் வெளியாகிற படங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஹைப்பர் மஸ்குலினிட்டியாக இருக்குது. அதுக்கான தேவையே இல்லை. அந்த வயலன்ஸுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கூட இருக்காது. ஆனால் அந்த அடைய முடியாத ஒரு ஹைப்பர் மஸ்குலினிட்டியை நம்ம சமூகத்தில் இருக்கிற ஆண்கள் எவ்வளோ ஃபேண்டசைஸ் பண்ணிக்கிறாங்க. அது இருந்தால் தனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை, ஒரு பிம்பத்திலே நானும் அதை பர்ஃபார்ம் பண்ணி நடைமுறைப்படுத்தவும் முடியாமல் அந்த ஃபேண்டசிக்குள்ளே அவங்க சிக்கி தவிக்கிறதா நிறைய டைம் நான் யோசிப்பேன். ஒருத்தர் சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு ரத்தம் தெறிக்க மாஸ் ஹீரோவா அப்படியே கெத்து காட்டிக்கிட்டு ஒருத்தரை அடிச்சு ஒருத்தர் பீட் பண்றத பாக்குறதுல தான் ஒரு ஆர்வம் இருக்கே தவிர, அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் நம்ம அதிகமாக விரும்புகிறோமே தவிர, இந்த நான் சொன்ன மாதிரியான இந்த டெண்டர்னஸ், இந்த ஒரு அன்பை எக்ஸ்பிரஸ் பண்றதை நம்ம விரும்ப மாட்டோம். இப்போ இது ரெண்டு ஆண்கள் லவ் பண்ணி ஒன்னா இருந்தாதான் இப்படி காட்டணும் சினிமாவில் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு பிரதர்ஹுடா இருக்கலாம், ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிற உறவா இருக்கலாம். ஏன் அவங்க எமோஷ்னலி கனெக்டா இருக்க கூடாது? இதுதான் என்னோட கேள்வி. இப்போ நம்ம சொசைட்டியில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க, ஆண்கள் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் அது பெரும்பாலும் ஒரு மச்சோ டைப்பில் தான் இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு பிரச்சனைனா ஆக்கள்லாம் கூட்டு வர்றது, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் இருப்பேன்டா, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இந்த மன நெருக்கடிகளை பகிர்ந்துக்கிறது, அதை காது கொடுத்து லிசன் பண்றது, வல்னரபிளா இருக்கிறது, அழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கலாம். அது எங்கன்னு கேட்டா போதையில மட்டும் அது நடக்கும். ஸோ எனக்கு அதுவே ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் தெரியும். எப்படின்னு கேட்டால், சொசைட்டி என்னத்தையெல்லாம் ஒரு ஆண் பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கானுங்க அப்படின்றத ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கோ, அதை எல்லாத்தையுமே ஒரு விதமாக போதையில் உடப்பானுங்க. போதையில் இருக்கிறப்போ என்ன பண்ணுவானுங்க,
அழுவானுங்க, பேச முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து பேசுவானுங்க, கட்டி பிடிப்பானுங்க, முத்தம் கொடுப்பானுங்க, ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டாக இருப்பானுங்க, ரொம்ப வல்னரபிளாக இருப்பானுங்க. ஸோ வல்னரபிளாக இருக்கிறப்போ தான் ஒரு பீப்புளால் எப்போவுமே வந்து கனெக்ட் ஆக முடியும். ஆனால் அந்த போதை வந்து தெளிஞ்சு அடுத்த நாள் ஆச்சுன்னா யார் நீ அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். அப்போ எனக்கு இது எப்படி தோணும்னா, போதையிலையும் ஒரு பர்ஃபார்மன்ஸ், போதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ ரெண்டுல எதை நம்புறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கும். இதனாலதான் சரக்கடிச்சா நான் வந்து கம்முன்னு இருப்பேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற ஆண்களுக்கு இந்த எமோஷனலான கனெக்ஷன் எங்க இருந்து வந்து கிடைக்குது பேசிக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாக்கள் மூலமா அல்லது சகோதரிகள் மூலமா, அப்படியும் இல்லையண்டா பாட்டி இருப்பாங்க, அவங்க தான் வந்து காலங்காலமா இந்த எமோஷனல் கனெக்ஷன் என்ன சொல்றது, அந்த டெண்டரான அந்த ஒரு விஷயத்த வந்து காலங்காலமா எல்லாருக்குள்ளயுமே வந்து கடத்திட்டு வர்றது நம்ம வீட்டுல இருக்கிற பாட்டி இல்லாட்டி அப்பத்தா, அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறதா நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. பட் இப்போ இந்த மஸ்குலினிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்ணைக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது பொம்பளையா நீ இருக்கக்கூடாது, பொண்ணா நீ காட்டிக்க கூடாது, பொண்ணுகிட்ட இருக்கிற எந்த குணங்களுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலேயே ஆண்கள் வந்து தன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து ஆம்பளையா காட்டுறதுக்காக இந்த ஒரு ஹியூமனுக்கு அடிப்படையா இருக்க வேண்டிய இந்த டெண்டர்னஸ், வல்னரபிலிட்டி, எமோஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து மறைச்சிக்கிட்டு தன்னை ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரகடான ஆளா, ஒரு எதையுமே கண்டுக்காத ஒரு ஆளா, ஒரு ஜடமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க அவங்க லைஃப்ல. அடிப்படையில் மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயுமே வந்து எமோஷ்னலி ஒரு டீப்பான கனெக்ஷன் ஒன்று தேவை அப்படின்ற ஒரு டிசைர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளோட ஜெண்டர் பைனரி சொசைட்டி வந்து அந்த விஷயத்தை வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சு நெருக்கிக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஏற்றுக்காது. ஏன்னா ஆண்கள் வந்து எமோஷ்னலி அவைலபிளாக இருக்கிறது, எமோஷ்னலி டீப்பாக கனெக்டாக இருக்கிறது வந்து ஐடியா ஆஃப் மஸ்குலினிட்டி, அதுக்கு எதிரான ஒரு விஷயமா வந்து கருதுறாங்க. அதனால் ஆண்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த டீப்பான ஒரு கனெக்ஷன், எமோஷ்னல் கனெக்ஷனுக்காக சின்ன வயசுலேருந்தே பெரிய ஸ்ட்ரகிளிங்கோட வந்து தனக்குள்ள வந்து எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. நம்ம இந்த சொசைட்டில இருந்து அடிச்சு உடைக்க வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, இந்த ஜெண்டர் பைனரி தியரி, இதை வந்து காலி பண்ணணும் முக்கியமா. ஏன்னா இப்போ அவனுங்க என்னென்னமோ சம்பந்தம் இல்லாத, என்ன ஒரு ஹியூமனுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தையெல்லாம் கொண்டாந்து வந்து நம்ம சொசைட்டிக்குள்ள வந்து பொருத்தி அப்ளை பண்ணி இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லி நமக்கு திணிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. பதில் என்ன, பாய்ஸ் ஆர் திங்கர்ஸ் நாட் ஃபீலர்ஸ், கேர்ள்ஸ் ஆர் ஃபீலர்ஸ் நாட் திங்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவானுங்க. சம்மந்தமே இருக்காது. டே யாரா நீங்க அப்படி இருக்கும். இப்போ அடிப்படையில் பார்த்தோம்னா சிந்திக்கிறதும் ஃபீல் பண்ணுறதும் ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்றது இவனுங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இந்த பேட்ரியார்கி சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஜெண்டர் பைனரி ஐடியா வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி, ஒப்ரஷனை வந்து கொடுக்குதோ அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட வேற விதமான உளவியல் நெருக்கடிகள், அந்த ப்ரிவிலேஜஸை வந்து கொடுத்துருந்தாலுமே நிறைய பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு தேவைக்குள்ளேயும், நிறைய நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயுமே வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறதா நிறைய ரிசர்ச்சஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் எந்த அளவுக்கு வந்து தன்னோட சொசைட்டி இருக்கத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எதிர்கொள்ற நெருக்கடிகளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உடச்சி அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு, அவங்க அதிலிருந்து அன்லேர்ன் பண்றதுக்கு முயற்சிகள் வந்து மேற்கொள்றாங்களோ, அதே அளவு ஆண்களும் இந்த ஜெண்டர் பைனரிக்குள்ள வந்து உருவாக்கி அவங்களுக்கு மேலே திணிக்கப்பட்டு வச்சிருக்கிற நெருக்கடிகளை வந்து உடச்சி அவங்க வந்து வெளியே வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவங்களும் அன்லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அதை விட்டு வெளியே வந்தாதான் அவங்க ஹியூமன் பீயிங்காக வந்து இருப்பாங்க. அடுத்தது நம்ம சொசைட்டியில் ஆண்கள் எமோஷ்னலி டக்குன்னு கனெக்டாக விரும்புகிற ஒரு இடம், டக்குன்னு ஓப்பன் அப் ஆகிற இடம் எங்கேன்னு பார்த்தோம்னா பொண்ணுங்க கிட்ட, சக ஆண்கள்கிட்ட இல்லை, பொண்ணுங்க கிட்ட. ஏன்னு கேட்டால் அடிப்படையில் ஆண்களை விட பெண்கள் எமோஷ்னலி அவைலபிளாக இருப்பாங்க. ஐ மீன் மெச்சூர்டாக இருக்காங்களோ இல்லையோ அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ பசங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ இறுக்கமாக இருந்தாலும் ஒரு பொண்ணு கூட பேசுகிறப்போ டக்குன்னு அந்த எமோஷ்னலி அந்த அவைலபிலிட்டியை பார்த்த உடனே ஓப்பன் அப் பண்ணிடுறாங்க தன்னோட மனசில் இருக்கிற விஷயங்களை கம்ஃபர்டபுளாக.
ஸோ ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒன்று ஓப்பன் அப் பண்ணிடுறாங்க. ஆண்கள்கிட்ட சொன்னால் ஜட்ஜ் பண்ணுவானுங்க, ஒரு மாதிரி நினைப்பானுங்க அப்படின்றதுக்காக ஸோ பொண்ணுங்க கிட்ட வந்து சொல்கிற இடத்துல அந்த ஸ்பேஸ் உருவாகுது டக்குன்னு. பொண்ணுங்களுக்கு அங்கே என்ன ஆகுதுன்னா, எமோஷ்னலி கனெக்ட் ஆகுற ஒரு பையன்கிட்ட டக்குன்னு செக்ஷுவலி ஓப்பன் அப் பண்ணுறதுக்கும் ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் டக்குன்னு அவங்களுக்கு கிரியேட் ஆயிடுது. ஏன்னா அவங்க வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓகே எமோஷ்னலி ஒரு ஆளு கூட கனெக்ட் ஆனாலே போதுன்ற மாதிரி இருக்கும் பொண்ணுங்களுக்கு. இப்போ பசங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டால் எமோஷ்னல் கனெக்ஷன் தான். அந்த 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 ஒரு இடம் மட்டும்தான் தேவை அவனுங்களுக்கு. லவ்வோ கமிட்மெண்ட்டோ அந்த ரிலேஷன்ஷிப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது வந்து இந்த ரெண்டு ஜெண்டருக்குள்ளேயுமே ஒரு பெரிய காம்ப்ளெக்சிட்டியாக மாறிடுது. ஸோ பொண்ணுங்களோட எதிர்பார்ப்பு அதுக்குள்ளே எமோஷ்னலி கனெக்டாக இருந்தால் லவ் பண்ணலாம், செக்ஸ் வச்சுக்கலாம், செக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே லவ் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்குது. பசங்களுக்கு அப்படி கிடையாது. அவனுங்க செக்ஸ் வந்து எங்கே கிடைச்சாலும் எடுத்துப்பானுங்க, அது ஒன்று. அதுலேயும் எமோஷ்னலி கொஞ்சம் நம்மளுக்கு அவைலபிலிட்டி ஒன்று இருக்குது, நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடமும் அவனுங்களுக்கு சேஃபாக இருக்குது. அது முடிஞ்சு இப்போ இந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கமிட்மெண்ட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி இழுக்கிற இடத்துல அதை விட்டு ஓடுவானுங்க. ஏன்னா அது அப்படி எப்படி மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியாது. அது தேவையில்ல ஆக்சுவலி அவனுங்களுக்கு தேவை ஒரு சேஃபாக எமோஷ்னலி தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அது பொண்ணுங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறப்போ அது காம்ப்ளெக்சிட்டியாக மாறிடுது. அது ஆண்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறப்போ தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கான இடம் இல்லாததுனால சொசைட்டிக்குள்ளே லவ்ன்ற பேரில் ரிலேஷன்ஷிப்புன்ற பேரில் இது வந்து ஒரு மாதிரி பட்டும் படாமல் டிப்ரெஷன் மாதிரி வந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து கோஸ்ட் பண்ணுறது, கழட்டி விட்டு போகிறது, எமோஷ்னலி எக்ஸ்ப்ளாய்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுறது, இது எல்லாமே இந்த ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம சொசைட்டியில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஒரு பெரிய ரீசனாக ஆண்கள் எமோஷ்னலி அன்அவைலபிளாக இருக்கிறதும் எமோஷ்னலி கனெக்ட் ஆகாமல் இருக்கிற அதுக்கான சூழல், அதுக்கான நட்பு ஆண்கள்கிட்டே வந்து கிடைக்காததுனால வர ஒரு ரீசனாக வந்து நான் வந்து பார்க்குறேன். ஐடியா ஆஃப் மஸ்குலினிட்டி அப்படின்ற விஷயம் வளர்ந்து வர ஆண்களை எந்த அளவுக்கு டீஹியூமனைஸ் பண்ணி எமோஷ்னலி அன்அவைலபிளான பர்சனாக மாற்றுது. ஆண் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக, அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆண்கள் எவ்வளவு உளவியல் ரீதியான நெருக்கடியையும் பிசிக்கலான நெருக்கடிகளையும் வந்து முகம் கொடுக்குறாங்க. சின்ன வயசுலேயே பசங்களுக்குள்ள, அதாவது ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்குள்ளேயுமே கொயர்ஃபோபிக், ஹோமோஃபோபிக் வந்து எப்படி உருவாக்கப்படுது. ஸோ இந்த பேர் ப்ரெஷர்னால எந்த குழுக்குள்ள வந்து இருக்கிறது, யாரு கூட தன்னை பொருத்திக்கிறது அப்படின்னு தெரியாமல், யாரு கூடயுமே டீப்பாக கனெக்ட் ஆக முடியாமல் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே வந்து தனிமையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. சொசைட்டி வந்து இப்படி சொல்லும், சொசைட்டி வந்து என்னை இப்படி பார்க்கும் அப்படின்னு பயந்து தன கூட நெருக்கமாக இருக்கிற ஒரு ஆளை வந்து தூரப்படுத்தி வைக்கிறதுனால என்ன மாதிரியான நெருக்கடிகளை அந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ரெண்டு சிறுவர்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே டைமில் ஒரு இழப்புக்கு அப்புறம் ஆண்களோட கிரீஃப் ஹீலிங் ப்ராசஸ்ன்றது வந்து எப்படி இருக்குது, அந்த ஹீலிங்குக்கு சரியான ஸ்பேஸையும் டைமையும் வந்து கொடுக்காம இருக்கிறதுனால அவங்கள டிப்ரெஷன் வந்து எப்படி ஆக்கிரமிக்குது. இந்த மாதிரியான ரொம்ப சென்சிபிளான விஷயங்களை டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண திரைப்படம் தான் க்ளோஸ். இது 2022 வெளியாச்சு. டைரக்டட் பை லுகாஸ் டோன்ட். டைரக்டரை பற்றின அறிமுகம் ஏற்கனவே எனக்கு இருந்ததுனால இந்த படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதோட ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. இவர் அடுத்த படம் எடுத்திருக்காருன்னோன்னா என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இவர் ஃபர்ஸ்ட் எடுத்த படம் வந்து 2018 வெளியான கேர்ள் அப்படின்ற ஒரு திரைப்படம். அதில் வந்து ஆணாக இருந்து பெண்ணாக மாறுறதுக்கு ஒரு தீவிர முயற்சியில் இருக்கிற ஒரு டிரான்ஸ் உமன் பற்றின ஒரு கதையை வந்து எடுத்திருப்பார். அதில் ஐடியா ஆஃப் ஃபெமினிட்டி எவ்வளோ வந்து நெருக்கடிக்குள்ளுக்காக்குது, ஒரு பெண்ணாக மாறுற ஒரு பெண்ணாக இருக்கிறவங்களுக்குள்ள எவ்வளோ சிக்கல் இருக்குது, பெண்ணாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது, பெண்ணாக பர்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ சிக்கலாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விமர்சித்து அதுக்குள்ளே வந்து எடுத்திருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த க்ளோஸ் திரைப்படத்தில் ஐடியா ஆஃப் மஸ்குலினிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத விமர்சித்து அது ஒரு ஹியூமன் பீயிங்கோட இன்னசென்ஸை வந்து எப்படி அழிக்குது அப்படின்றத பேசியிருப்பார். இப்போ முக்கியமாக இந்த க்ளோஸ் திரைப்படத்தில் ஒரு ஆண் கேரக்டரை வளர்ந்து வர அடலசன்ட்டில் இருக்கிற ஒரு பையனை கொண்டு வந்து
அவனுக்குள்ள வந்து இந்த மஸ்குலினிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனை ஆக்கிரமிச்சா அவன் என்னவெல்லாம் ஆவான், அவனுக்குள்ள என்ன மாதிரியான பிஹேவியர் இஷ்யூஸ் எல்லாம் வந்து வரும், இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை பிஹேவியராக காட்டி அவனுக்குள்ள இருக்கிற இன்னசென்ஸ் வந்து எப்படி அழிஞ்சு போகுது அப்படின்றத காட்டி அவன் ஒரு தவறு பண்றான், அவனுக்குள்ள எப்படி கில்ட் உருவாகுது, அந்த கில்ட்டோட இருக்கிறப்ப அவன் எப்படி டிப்ரெஷனுக்குள்ள இருக்கான், ஸோ அந்த கில்ட்டை சரி பண்றதுக்கு அவன் என்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போறான், அவன் எப்போ வல்னரபிளா மாறுறான், இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து காட்டி ஒரு விதமா தெரப்பியூட்டிக்கா வந்து இந்த படத்தை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாரு. இப்போ ஏன் நான் இந்த படத்தை தெரப்பியூட்டிக்கான அப்ரோச் அப்படின்னு சொல்றேன்னா, வெறுமனை இப்போ நமக்கு தெரியும், இப்போ ஒரு பிரச்சனை ஐடென்டிஃபை பண்றோம்னா ஓகே இதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு, இந்த ஹியூமன் பீயிங்க்கு இது பிரச்சனையா இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு வெறுமனே அந்த பிரச்சனையை மட்டுமே வந்து சொல்லாம அந்த பிரச்சனையோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இவர் காட்டுவார். அதாவது பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி அதோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் காட்டி அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி ஹீல் ஆகலாம் அதுக்கான ஒரு வழிமுறையை நம்மளுக்கு வந்து சொல்லி தருவார். இது அவர் தனியான அவரோட இதுல வந்து சொல்லாம ஒரு சைக்காலஜிக்கல் ரிசர்ச்ல இருந்து எடுத்த சில விஷயங்களை வச்சு ஆய்வுகளை வச்சு அவர் அதை வந்து எப்படி ஒரு சினிமாக்குள்ள வந்து மர்ஜ் பண்ணலாம், ஒரு மெலோட்ராமாக்குள்ள எப்படி அதை கொண்டு வரலாம் அப்படின்றத சரியா கொண்டு வந்து அந்த ஹியூமனோட எமோஷன்ஸோட அவரோட பிஹேவியரோட அவரோட கேரக்டரோட வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி அவ்வளவு அழகா வந்து அதை பண்ணி முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த என்ன சொல்றது, பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்ற அந்த வழிமுறையை வந்து காட்டி ஒரு கில்ட் ஹீலிங் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸோட அழகா கொண்டு முடிச்சிருப்பாரு. அதனால இதை வந்து இந்த படத்தை வந்து நான் ஒரு தெரப்பியூட்டிக்கான ஒரு அப்ரோச்சா இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா 13 வயசுல இருக்க 2 அடலசன்ட் பாய்ஸ், அவங்க 2 பேருமே ஒரு கிராமப்புறத்தில் வந்து வளர்ந்து வர்றாங்க. 2 பேருமே அந்யோன்யமா நெருக்கமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப டெண்டர்னஸ்ஸா அவங்களோட அன்றாடங்களை முழுக்க வந்து 2 பேரும் ஒன்றாவே வந்து பகிர்ந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட படத்தில் ஆரம்பித்து 20 நிமிஷம் பார்க்கவே வந்து அவ்வளவு அழகாக இருக்கும். அவங்க தோட்டத்தில் ஓடி விளையாடுறது, சைக்கிளில் ஒன்றா வந்து ஸ்கூல் போகிறது வர்றது, ஒன்றா தூங்குறது, ஒருத்தர் வந்து அட்மையர் பண்ணுறது, அவங்களோட ஃப்ரீ டைமை வந்து அவங்க பகிர்ந்துக்கிறது, காதுக்குள்ளே ஏதாவது ரகசியம் பேசுறது, தோன்றப்போ வந்து அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சாஞ்சிக்கிறது, டச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எந்த ஒரு கலப்படமுமே இல்லாமல் ஹார்ட்லேருந்து வர ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு கலப்படமுமே இல்லாமல் அவ்வளோ ஹானஸ்ட் அவ்வளோ இன்னசென்ஸாக வந்து ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேலே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இது வந்து இவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஸோ ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அங்கேயுமே வந்து இது தொடருது. அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க இல்லைன்னெல்லாம் வந்து தெரியல, அங்கே தொடருது. ஸோ இவங்க ஒன்றா கை பிடிச்சிட்டு நடக்கிறது, கிளாஸ் ரூம்லேயே வந்து தலையில் சாஞ்சிக்கிறது, இந்த மாதிரி ரகசியம் பேசுறது, இதெல்லாம் வந்து நடக்கவே அவங்களோட பிஹேவியர் முதற்கொண்டு அவங்களோட தோற்றமே ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஜைலாக வந்து இருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பொண்ணுங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேள்வி. அதுவே அவனுங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 பேருக்கும்ன்றதை விட முக்கியமாக லியோ தான் ரொம்ப பதறான், எரிச்சலாக வரும். அவனுக்கு அந்த கேள்வி வந்து அவனை இரிட்டேட் பண்ணுது. இல்லை நாங்கள் ஒன்றா இல்லை அப்படின்வான். அப்போ திரும்ப வந்து கேயா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பூடகமாக வந்து கேட்குறாங்க. அவனால் அதை சகிச்சுக்க முடியல. அவன் வந்து சொல்கிறான் திரும்ப, நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கல்ல, பொண்ணுங்களோட வந்து டச் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆமாம் உண்மையாக அதுதான், அவன் ஒரு பிரதர்ஹுடாக தான் வந்திருக்கான். சரி அந்த மாதிரி இருந்தால் தான் என்ன, அவன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறான். அவங்க அதை ஒழுங்காக லிசன் பண்ணல. அதுக்கப்புறம் கூட்டத்தோட கூட்டமாக குரூப்போட சேர்ந்து ஒரு மாதிரி தெரியாத மாதிரி ஒரு மாதிரி ஃபெகோட்டுன்றது, கே அப்படின்றது, ஹோமோன்றது, உனக்கு என்ன பீரியட் வந்துச்சா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வந்து மறைமுகமாக வந்து கேட்குறத அவனுங்க பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. ஸோ இது அவனை நாளுக்கு நாள் வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கு லியோவை. இந்த சின்ன பசங்க கிட்ட இருந்து வந்த இந்த கொயர்ஃபோபிக்கான ஹோமோஃபோபிக்கான விமர்சனத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகவே லியோ வந்து மாறுறான். அவனுக்குள்ளே இருக்கிற இன்னசென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. ஸோ அந்த பியர் ப்ரெஷர்னால தன்னை ஒரு ஆணாக வந்து காட்டிக்கிறதுக்காக அவன் நிறைய முயற்சிகளை வந்து மேற்கொள்கிறான். அதில் முதலாவது கூட அவ்வளோ அந்யோன்யமாக இருந்த ரெமியை வந்து தன்னை விட்டு தூரப்படுத்துகிற வேலையை வந்து செய்கிறான் முதலாவது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா
லியோவோட ரெமி வந்து எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவான ஒரு பர்சன். இப்போ அவனுக்கு வந்து தூக்கம் கூட வராது, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, பட் அது அவ்வளோ பெருசாக வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. பட் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சென்சிட்டிவான பர்சன்ன்றது மட்டும் தெரியும் படத்தை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவனை தள்ளி வைக்கிறான். இதை வந்து ரெமியால் வந்து தாங்க முடியல, ஏன் என்னை தள்ளி வைக்கிறாய் அப்படின்றத கேட்குறதுக்கும் பதில் சொல்லலை. ஸோ இவன் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கான் அந்த பியர் ப்ரெஷர்னால. கிட்டத்தட்ட தன்னை புள்ளி பண்ண பீப்புள் கூடயே வந்து இவன் போற மாதிரியான ஒரு சினாரியோ மாறுது லியோ. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவனோட இன்னசென்ஸ் அழிஞ்சி இவனை ஒரு கட்டத்தில் வந்து ரெமி வந்து கேட்குறான், கோவம் வருது அவனுக்கு, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்றது தெரியாம அவன் வந்து கோவத்தில் அடிக்கலாம் வர்றான். ஸோ அதை கூட வந்து அவன் பொருட்படுத்தாம கண்டுக்காம ஒரு மாதிரி விட்ட இடத்துல அவன் மனசுடைஞ்சு போயிடுறான். ஸோ ஃபுல்லாகவே லோன்லினஸ் ஆகி ரெமி வந்து ஒரு விபரீதமான ஒரு முடிவை வந்து எடுக்கிறாரு படத்துக்குள்ள. இந்த முடிவு வந்து லியோவை என்ன வாக்குது, லியோ வந்து என்ன வாகுறாரு, அதால லியோ அதிலிருந்து ஹீல் ஆகுறாரா இல்லையா, அந்த இழப்பு இவரை மென்டலி எந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகுது, அவர் திரும்பவும் அந்த ஆண்ன்றதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னவெல்லாம் செஞ்சு அடி வாங்குறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. முக்கியமாக இந்த படத்தில் நடித்த அந்த லியோ கேரக்டர், அந்த பையனை பற்றி சொல்லியே ஆகணும். அந்த பையன் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஆக்டர். அவனோட கண்ணு எவ்வா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஜைலும் ஒரு க்ரூல்ட்டியும் சேர்ந்த மாதிரி ஒரு கண்ணு இருக்குன்னா அது அவன் கண்ணு தான். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நடிச்சிருப்பான். இப்போ அந்த படத்தில் வந்து ரெமி லியோ 2 பேர் இருக்காங்க. ஆனால் டைரக்டர் வந்து படத்தோட அரவாசியிலேருந்து ஃபுல்லாக லியோ பக்கமே வந்து கதை ஃபுல்லாகவே மூவ் ஆயிடும். ஏன் வந்து 2 பேரையும் காட்டியிருக்கலாம் தானே, அவன் ரெமி வந்து ஏன் வந்து இடையிலே வந்து இல்லாமல் போயிட்டாரு, ஸோ அதை எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா டைரக்டர் வந்து ஏன் லியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாரு, லியோ மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குமே வந்து இருந்துச்சு. ஸோ அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார், நான் வந்து உறவுகளை உடைக்கிறவங்க மேலே நான் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன் அவங்க அதை பண்ணுறாங்க, என்ன காரணத்தினால அவங்க அதை பண்ணாங்க, அவங்களுக்குள்ளேயும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் தானே, அவங்க ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பிரேக் பண்ணுறவங்க மேலே நான் என்னோட கவனத்தை செலுத்தணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக, ஏன்னா நம்மளுமே நிறைய பேரால் வந்து தள்ளி விடப்பட்டிருப்போம், நம்மளும் நிறைய பேரை வந்து ஒதுக்கி வச்சிருப்போம். ஸோ இந்த உடைக்கிறவங்க தான் நம்ம சொசைட்டியில் வந்து நிறைய பேர் இருக்கு, நம்மளை சுற்றி நிறைய லியோக்கள் இருக்காங்க. ஸோ நம்ம அதை மேலே கவனம் செலுத்துறது முக்கியமான தேவையாகவும் இருக்கு. அதனால அவர் அதை வந்து பண்ணதா சொல்லியிருந்தாரு. இந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு தோணுன அதில் நான் முக்கியத்துவப்படுத்தி பார்த்த சில விஷயங்களா 4 விஷயங்கள் வந்திருக்கு. அதில் முதலாவது வந்து மஸ்கல்னிட்டி அப்படின்ற விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது நம்ம சொசைட்டியில் அப்படின்றது. ரெண்டாவது கிரைசிஸ் ஆஃப் கனெக்ஷன் ஃபார் அடலசன்ஸ் பாய்ஸ், அதாவது ஆண்கள் வந்து சக ஆண்கள்கிட்ட வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நெருக்கடிகளை முகம் கொடுக்காங்க அப்படின்றது. மூணாவது ஐடென்டிட்டி கிரைசிஸ், ஐடென்டிட்டின்ற விஷயம் வந்து சின்ன வயசுலேயே வந்து எவ்வளோ ஆக்கிரமிக்குது அவங்கள அப்படின்றது. நாலாவது கிரீஃப் கில்ட் ஹீலிங், இந்த ப்ராசஸ் வந்து ஆண்களுக்குள்ள எப்படி இருக்கு. இந்த 4 விஷயம் தான் இந்த படத்துக்குள்ள நான் மெயினா ஒப்சர்வ் பண்ண விஷயங்கள். ஆண்மையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெண்டர்ண்டா என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள போவோம். ஜெண்டர்னா என்ன? ஜெண்டர்ன்றது பேசிக்கலி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம பண்ற பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கான ரியாலிட்டியை வந்து கிரியேட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இப்போ ஆண் உறுப்பு இருக்கிறதுனாலேயோ பெண் உறுப்பு இருக்கிறதுனாலேயோ மட்டுமே இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் நமக்குள்ள இருந்து வர்றதில்லை. கலாச்சாரங்களால, வரலாற்றால, சமூகத்தால சொல்லி கொடுக்கப்பட்டு பிராக்டிஸ் செய்யப்பட்டு திணிக்கப்பட்டு இது பண்ணா இதுக்கு ஒரு ப்ரைடு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து ப்ராக்டிஸ் செய்யப்பட்டு வந்ததுனால தான் அது ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கான ரியாலிட்டியை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதுலேயும் இந்த ஆண் பெண் இருக்கிற ஜெண்டர் பைனரிக்குள்ள ஜெண்டர்ன்ற விஷயமே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஃபிக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணலைன்னா உன்னை சொசைட்டி வந்து புறக்கணிக்கும், இப்படி பண்ணனா உன்னை ஒதுக்கி வைக்கும், இப்படி பண்ணால் உனக்கு அடிக்கும், உன்னை திட்டும், உனக்கு கலால் எறியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜெண்டர் பைனரி வந்து சொல்லி கொடுக்கப்பட்ட ஃபிக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே ஜெண்டர் பைனரியை வந்து உடைக்கிறத பற்றி பேசுறதுக்கு முன் வர. இப்போ அதே இடத்துக்குள்ள நம்ம மஸ்கல்னிட்டி அல்லது மேன்ஹுட் அப்படின்ற விஷயத்த இந்த ஜெண்டர் பைனரிக்குள்ள வச்சு பார்த்தோம்னா, நீ பெண்ணாகவோ பெண்ணை போலவோ இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு படி மேலே,
சுப்பீரியராக இருக்கணும், சுப்பீரியராக உன்னை காட்டிக்கணும், சுப்பீரியராக நீ உன்னை பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதுதான் ஆம்பளத்தனம் அப்படின்றது தான் மஸ்குலினிட்டி. அதனால தான் அவங்களுக்கு இந்த டெமோக்ரஸியா ஈக்குவலிட்டி பற்றின ஒரு கான்செப்ட் வர்றப்போ, ஜெண்டர் ஈக்குவலிட்டி பற்றி பேச வர்றப்போ, அவங்களோட இந்த ஐடியா ஆஃப் மஸ்குலினிட்டி, இந்த மேன்ஹுட், இது வந்து த்ரெட்டன் பண்ணப்பட்டதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ஐடியாவை வந்து எதிர்க்கிறாங்க ஆண்கள். ரெண்டாவது, கிரைசிஸ் ஆஃப் கனெக்ஷன் ஃபார் அடலசன்ட் பாய்ஸ். இது நான் ஒரு ரிசர்ச்சில் வந்து படித்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நியோபிவே அப்படின்ட்டு ஒரு டெவலப்மெண்ட் சைக்காலஜிஸ்ட் வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பண்ணியிருக்காங்க ஒரு ரிசர்ச். வளர்ந்து வர ஏர்லி அடலசன்ட் பாய்ஸ்லேருந்து லேட்டர் அடலசன்ட் பாய்ஸ் வரைக்கும் எல்லாரையுமே எடுத்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின நரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு அதுலேருந்து ஒரு ரிசர்ச் பண்ணி சில தரவுகளை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தப்போ ஏர்லி அடலசன்ஸில் இருக்கிற பசங்க அவங்களோட நட்பை பற்றின நரேஷனை கேட்குறப்போ, அதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, உனக்கு எப்படியான ஃப்ரெண்டு வேணும், யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறப்போ அந்த பசங்களோட பதில் வந்து ரொம்ப டெண்டராகவும் ரொம்ப லவ்வபிளாகவும் வந்து இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் க்யூட்டாக இருப்பான், அவன் கூட இருந்தாலே ஜாலியாக இருக்கும், அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவன் இல்லாட்டி எனக்கு கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்களாம் பசங்க. இப்போ அதாவது ஒரு 11, 12, 13 அந்த பீரியடில் அவங்க எப்போ வந்து லேட்டர் அடலசன்ஸுக்கு போகிறாங்களோ, அதாவது ஒரு 14, 15, 16, 17 அந்த பீரியடில் அவங்கக்கிட்ட கேட்கப்படுற இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த நட்பை பற்றின கேள்விகளுக்கான பதில் வந்து அப்படியே மாறுது. அந்த நரேஷனே வந்து மாறுறதா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு டிசையர் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு டிசையர் இருக்குது. ஆனால் வந்து அது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இப்போ உதாரணமாக, அவன் இருந்தான்னா இல்லாட்டி என்ன அப்படின்ற மாதிரி, இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அவனுங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காதே அப்படின்ற மாதிரி மேன்ஹுடா அவங்க மாறுறப்போ, அந்த அந்த பருவ வயதுக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அந்த வயது, அதுக்குள்ள தான் சொசைட்டியோட நெருக்கடியினால, இந்த பியர் ப்ரெஷர்னால அவங்க ஆட்டோமேட்டிக்காக தன்னை மென்னா வந்து காட்டிக்கிறதுக்காக ஆண்களுக்கு சக ஆண்களோட இருக்கிற கனெக்ஷனே வந்து பிரேக் ஆகுறதா அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கே கேட்குறப்போ, ஓ இப்படியெல்லாமா நடக்குது அப்படின்ட்டு. ஸோ பசங்க வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கிறவனுங்க எப்படி கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயும் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கனெக்ட் ஆகுறதுக்கு புள்ளி பண்ணுறது, மட்டம் தட்டுறது. நம்ம பார்த்துருப்போம், நம்ம சூழலில் இருக்கிற ஆண்கள் வந்து ஈவன் லவ் பண்ணுற பொண்ணுங்களை கூட மட்டம் தட்டுறது, புள்ளி பண்ணுறது, ரேகிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எதுக்கு அவனுங்க பண்ணுறானுங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் வந்து ஒன்று தன்னை சுப்பீரியராக வந்து ஃபீல் பண்ணுறது, ரெண்டாவது அப்படி பண்ணுறதன் மூலமாக தன்னை ஃபேமஸாக வந்து காட்டிக்கலாம், தன்னுக்கிட்ட பவர் இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஸோ பவரை சுற்றி தான் வந்து இந்த உறவு வந்து கட்டமைக்கப்படும், அவங்களுக்கு கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, ஆட்கள் வந்துருவாங்க அப்படின்றது அவங்களோட நினைப்பு. அந்த புள்ளி பண்ணுறவனுக்கு பின்னாடி இருக்கிற ரூட் என்னன்னு கேட்டால், அவனுக்கு டீப்பாக கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும், அதுக்கான டிசைர் வந்து அது பின்னாடி இருக்குது. அதனால தான் அவன் வந்து சுற்றி இருக்கிறவனுங்களை வந்து மட்டம் தட்டுறது, புள்ளி பண்ணுறது, திட்டுறது, ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறது, இது எல்லாமே வந்து இதுக்காக தான் வந்து பண்ணுறானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க, குண்டை தூக்கி போட்டாங்க. அதுதானே நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்தாலே தெரியும், அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து ரேகிங் பண்ணுவான், புள்ளி பண்ணுவான், ஒரு பொண்ணை பண்ணுவான், அந்த பொண்ணு அவங்க கூட வந்து சுத்தம் அவனை தான் லவ் பண்ணும். அந்த மாதிரி தான் நம்ம சமூகம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் உண்மை அது ஒரு பவர் அடிப்படையில் உருவாகிற ஒரு கனெக்ஷன். அது கனெக்ஷன் கூட கிடையாது, பயத்தில் வர்றது. ஸோ இந்த ரிசர்ச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவனுங்களுக்கு பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான டிசையர் இருக்கு, ஆனால் அவனுங்க தவறான ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால யாருமே அவனுங்க கூட வந்து நெருங்க போறது கிடையாது, அவனுங்களோட டீப்பா கனெக்ட் ஆக போறது கிடையாது, அவனுங்களுக்கு தெரியல எப்படி கனெக்ட் ஆகுறதுன்னு, அதனால இந்த மாதிரி பண்றானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த சின்ன பசங்க அவனுங்களுக்கு தெரியாது, புரிதல் இல்லை, அவனுங்க இந்த மாதிரி ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி ஹியூமன் பீயிங்கோட கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வளர்ந்தவங்க என்ன மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அது இன்னமே வந்து ஒரு பக்கம் பார்க்க பயமா இருக்கும், வெளியில இருந்து பார்த்தா காமெடியா இருக்கு. வளர்ந்த ஆண்கள் வந்து அவங்களோட வந்து டிஸ்கனெக்டா இருக்காங்க முதலாவது. அதோட சுத்தி இருக்கிற ஆண்கள் யாரோடையுமே வந்து இன்டிமேட்டா இருக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு தன்னை சுத்தி இருக்கிற ஆண்கள் மேல ஃபியர் இருக்கு, மிஸ்ட்ரஸ்ட் இருக்கு. அதே மாதிரிதான் ஆண்களுக்கு பெண்கள் மேலேயும் பயம் இருக்கு, நம்பிக்கையற்ற தன்மை இருக்கு. ஸோ
அவங்க எப்படி ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சஸ்டெயின் ஆகுறாங்க, ஒரே ஸ்பேஸுக்குள்ள எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த ஜெண்டர் பைனரியான ஒரு சமூகத்துக்குள்ள எப்படி அவங்க எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் மூலமா ஒன்னா இருக்காங்க, கண்ட்ரோல் மூலமா ஒன்னா இருக்காங்க, டாமினேட் மூலமா ஒன்னா இருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சொசைட்டி அப்படிதான் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்கேயே இதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இருக்கும். ஒரு நாட்டை விட இன்னொரு நாடு பவரா இருந்துச்சுன்னா அந்த கீழே இருக்கிற நாடு வந்து கண்ட்ரோலா இருக்கும். அதன் மூலமா அவங்க ஒரு உறவை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. யாரு யாரை விட பெட்டரான ஆர்கியூமெண்ட் வைக்கிறா, யாரை விட அதிகமான படைபலம் வச்சிருக்கா, யாரை விட இன்டெலெக்சுவலா இருக்கா. ஸோ அந்த பவர் மூலமா யாரை வந்து பயங்கரமா அடிக்கிறா, உதைக்கிறா, யார்கிட்ட பவர் அதிகமா இருக்கு, ஸோ அந்த பவர் மூலமா கனெக்ட் ஆகுறது. அந்த பவர் தான் அவங்களுக்கு வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுது, செடியூஸ் பண்ணுதே தவிர்த்து, அதனாலதான் அவங்க கண்ட்ரோலா இருக்க விரும்புறாங்களே தவிர எமோஷனலி வந்து கனெக்டடா இல்லை. ஸோ இந்த பேட்ரியாக்கி உருவாக்கி வச்சிருக்க இந்த ஜெண்டர் பைனரிக்குள்ள இருக்கிற இந்த சிஸ்டத்துக்குள்ள பேசிக்கா ஒரு ஹியூமன் பீயிங்கோட உறவு, ஒரு கனெக்ஷன்ன்றது வந்து நம்பிக்கை சார்ந்தோ ஹானஸ்டி சார்ந்தோ இல்லாம பவர் சார்ந்தும் டாமினேட் சார்ந்தும் கண்ட்ரோல் சார்ந்தும் வயலன்ஸ் சார்ந்தும் வந்து இருக்கு. ஸோ அந்த ஃபியரோட தான் அவங்களோட உறவு, அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து தக்க வச்சுக்கிற மாதிரி ஒரு சினாரியோவை வந்து அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயமா வந்து பார்க்குறேன். நோ ஃபியூச்சர்.